என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வோ நீயே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 19 வரை. தியானத்திற்கான தலைப்பு நமது அடையாளம். நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். 1 யோவான் 3:19. பாவத்திற்கு விலகி வாழ எண்ணினாலும் அடிக்கடி தடுமாறிவிடுகிறோம். பாவம் தேவனுக்கு அருவருப்பானது, நாமும் அதை அருவருக்க வேண்டும். நம்மையும் மீறி நமது சிந்தனையில் பாவத்திற்கு இடமளித்து விடுவதை மறுத்திட முடியாது. ஆக இதற்கு என்ன முடிவு? வேதாகமத்திற்கு திரும்புவோம். பொதுவாக அடையாள அட்டை எதுவும் இல்லாவிட்டால் உலகம் நம்மை சும்மா விடாது. நம்மால் எதுவும் செய்யவும் முடியாது. இப்படி இருக்க கிறிஸ்துவுக்குள் நமது அடையாளம் என்ன என்பதை உறுதிப்படுத்தாவிட்டால் சத்துரு சும்மா விடான். நம்மால் தேவனுக்காக எதுவும் செய்யவும் முடியாது. தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் என்பது வேத சத்தியம். என்றாலும் கிறிஸ்துவுக்குள் தேவனுடன் நமக்கு உறவு இல்லையானால் தனிப்பட்ட ரீதியில் ஒரு அடையாளத்தை நம்மால் உறுதிப்படுத்த முடியாது என்பதையும் வேத வாக்கியம் தெளிவுபடுத்தியுள்ளது. அடுத்தது, பிறர் நம்மை எப்படி அடையாளம் காண்கின்றனர்? நாம் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் என்பதை நமது வாழ்வு பிறருக்கு காட்டுகிறதா? முக்கியமாக நான் யார் என்று நான் அறிவேனா? நான் மனம் திரும்பி கிறிஸ்துவண்டை வந்திருந்தால் நான் சத்தியத்திற்குரியவள் என்பது தெரியுமா? அதாவது இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நான் அவருக்கே சொந்தம். அந்த அடையாளம் எனக்குண்டு என்பதை நான் அறிந்துள்ளேனா? யோவான் இன்றைய பகுதியில் ஒரு காரியத்தை வலியுறுத்துகிறார். சகோதர அன்பு. நமது சகோதரரிடத்தில் அன்பு கூர்ந்தால் நாம் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்படுகிறோம். இயேசு நமக்காக தமது ஜீவனை கொடுத்த அந்த அளவுக்கு நாமும் சகோதரரிடத்தில் அன்பு கூற வேண்டும். நம்மிடம் உள்ளதை இல்லாத சகோதரனுக்கு பகிர்ந்து கொண்டால் நாம் தேவனுக்கு பிள்ளைகளாய் இருப்போம். மறுபுறத்தில் நாம் பாவம் செய்யும் போது அது நம்மை மாத்திரமல்ல, குறைந்தது இன்னும் ஒருவரையாவது பாதித்து அவர் வாழ்வையே சாகடித்து விடுகிறது. ஆக சகோதரனை உண்மைத்துவத்துடன் நேசிக்கும் போது நமக்குள் ஊற்றெடுக்கும் தெய்வீக அன்பு பாவம் நம்மை நெருங்காதபடி தற்காத்து கொள்ளுமே. யோசேப்புக்கும் தாவீதுக்கும் பாவம் வலை விரித்தது. தாவீது வலையில் அகப்பட்டான், உரியா செத்தான். யோசேப்பு பாவத்தை விட்டே ஓடிவிட்டான். கர்த்தரையும் தன்னையும் இனி வரப்போகிற சந்ததியையும் கண்டான். முதலாவது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவோம். அடுத்தது, நம்மில் அன்பு கூறுவோம். பிறரிலும் உண்மைத்துவத்துடன் அன்பு கூறுவோம். பாவத்தை தோற்கடிப்போம், மரணத்தை வெல்லுவோம், ஜீவன் பெற்று நித்திய மகிழ்ச்சியில் பிரவேசிப்போம். தேவ ஆவியானவர் நம்மை வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோமா? இரக்கமுள்ள கர்த்தாவே, கிறிஸ்துவின் இரத்தத்தால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் கிறிஸ்தவனுக்குரிய அடையாளத்தை எப்போதும் காத்துக்கொள்ளவும் உதவி செய்யும். ஆமேன்.